பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு நிறைய நேரம் வாழ்க்கையில கொஞ்சம் ஆறுதல் படுத்தி, உன்னால முடியும் தம்பி, மகளே உன்னால முடியும்னு தட்டி கொடுக்கிற, ஆறுதல் படுத்துகிற, தேற்றி அரவணைக்கிற அந்த நேரங்கள், அந்த சந்தர்ப்பங்கள் குறைவாயிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கூட, பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறது. அதனால சில வேளைகள்ல ஆதரவாய், ஆறுதலாய் பலப்படுத்த வேண்டிய நேரம் குறைந்து விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவேளை இன்னைக்கு யார் என்ன தேற்றுவாங்க? தேவனுடைய கரம் என்னை அரவணைக்குமா? ரொம்ப அலக்களிப்புகள் மத்தியில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இருதயத்தில் ஒரே புயலா இருக்குதே, என்ன முடிவெடுக்க, தீர்மானமான முடிவெடுக்க முடியலையே. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்ம முடிவு செய்கிற பொழுது, நம்முடைய எதிர்காலமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் அலைகளின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில முடிவு செய்யாதீங்க. தேவ பாதத்துல கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை தேற்றி சரியான முடிவை நடத்துகிற பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஆலயத்துல தேவன் கொடுக்கிற அந்த ஆறுதலும் தேறுதலும் எங்கேயும் கடந்து வராதுங்க. ஆலயத்துல போய் நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே என்னோட பேசும், அலைகள் அடங்கி போகட்டும், புயல்கள் அடங்கி போகட்டும், உம்முடைய ஆறுதலும் தேறுதலும் எனக்கு கடந்து வரட்டும். ஆண்டவரே சரியான முடிவுகளை நான் எடுக்கணும், சரியான பாதையில் நான் போகணும். ரொம்ப அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. உங்களை தேற்றும்படியாய் தேவ ஆவியானவர் காத்திருக்கிறார். தேவ சமூகத்துல எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பொறுமையா முடிவு செய்யுங்க. உடனே முடிவெடுக்கணும், உடனே காரியம் இல்ல. விசேஷமாய் பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், எதிர்கால காரியங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எருசலேமில் எடுக்க வேண்டிய முடிவு, தேவன் எருசலேமில் எடுக்க வேண்டிய முடிவு, தேவ ஆலயத்துல எடுக்க வேண்டிய முடிவு எங்கோ யாரோ சொல்வதல்ல. ஆலயத்துல தேவன் உங்களோடு பேசணும், உங்களை பலப்படுத்தணும், தேற்றி அவர் வார்த்தையை கொடுக்கணும். அவர் வார்த்தையின்படி உங்களை தேற்றுவார். அந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானமா இருக்கும். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இதற்கு பிறகு உங்க மனதில் அந்த புயல், அந்த அலைகள் இருக்காது. அமைதியான சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை தேற்றுவார். தேவன் உங்களை பலப்படுத்துவார். God bless you.